எங்கள் அப்பா பேரை காப்பாற்றுறேன் மச்சான். நான் செத்துட்டேன்னா யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம், ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டேன்னு சொல்லிவிடுங்கடா. வேறு எதுவும் பண்ண முடியாதுடா. என்னால் இதுலேருந்து மீண்டு வர முடியாதுடா மச்சான், சத்தியமாக வர முடியாதுடா. திருமணத்திற்கு ஒரே மாதம் உள்ள நிலையில் வருங்கால மனைவி வேறு ஒருவரோடு திருமணம் செய்து கொண்டதால் மனமுடைந்த இளைஞர் மாலத்தீவில் தற்கொலை செய்து கொண்ட சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் ரவி பூங்கொடி தம்பதியின் 31 வயது மகனான ராஜேஷ் மாலத்தீவில் இன்ஜினியராக பணியாற்றி வந்தார். இவருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் விளாப்பாக்கம் பகுதியை சேர்ந்த புவனேஸ்வரிக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டு வருகிற ஏப்ரல் 26ஆம் தேதி திருமணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டது. திருமணத்திற்காக பத்திரிகை அச்சடிக்கப்பட்டு நண்பர்கள் உறவினர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி விடுமுறை வாங்கிவிட்டு வருவதாக கூறி ராஜேஷ் மாலத்தீவு சென்று விட்டார். இதனிடையே ராஜேஷ் மற்றும் புவனேஸ்வரி இருவரும் தொலைபேசியில் தினமும் பேசி வந்துள்ளனர். மேலும் ராஜேஷ் தன் வருங்கால மனைவியான புவனேஸ்வரிக்கு செல்போன், லேப்டாப் போன்றவற்றையும் அன்பளிப்பாக வாங்கி கொடுத்துள்ளதாக தெரிகிறது. திருமணத்திற்கு ஒரு மாதமே உள்ள நிலையில் கடந்த 14ஆம் தேதி ராஜேஷை செல்போனில் தொடர்பு கொண்ட புவனேஸ்வரி தான் வேறு ஒருவரை ஏற்கனவே காதலித்ததாகவும் அவர் தனக்கு தொல்லை கொடுப்பதாகவும், எனவே தான் இல்லை என்றாலும் நீங்கள் வேறொருவருடன் திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும் என அழுதபடியே கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த ராஜேஷ் புவனேஸ்வரி குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது புவனேஸ்வரி வேறொருவருடன் திருமணம் செய்து கொண்டதாக தெரிவித்துள்ளனர். காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன், வீட்டில் அவங்க யாருமே எடுக்கல ஃபோனை. இப்போ ஃபோன் பண்ணி நான் காலையில் கேட்குறேன், வெடிக்காலம் கேட்குறேன், ஏதோ ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடியல மச்சான், என்னால் முடியல, என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. இதனால் மனமுடைந்த ராஜேஷ் தனது நண்பருக்கு உருக்கமாக பேசி வாட்ஸ்அப் ஆடியோ ஒன்றை அனுப்பிவிட்டு மாலத்தீவில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அந்த ஆடியோவில் மச்சான் தன்னால் இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் அம்மாவை பார்த்து கொள்ளவும் அக்காவை அழ வேண்டாம் என்று கூறவும் என்று உருக்கமாக தெரிவித்துள்ளார். கஷ்டமா இருக்கு மச்சான், அம்மாவை பார்த்துக்கோ, அக்காவை அழு வேணான்னு சொல்லு. எங்கள் அப்பா அம்மா ஆனந்தம் மச்சான் எனக்கு முக்கியமாக இருக்குது. எனக்கு இதோட பெருசாக எதுவும் தெரியல மச்சான். நான் என்ன மச்சான் பண்ணுறது? என் ஃபோனில் என்னால் முடியல மச்சான். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்ட ராஜேஷின் உடலை கைப்பற்றிய மாலத்தீவு போலீசார் உடற்கூறு ஆய்வு செய்து இந்திய தூதரகத்திடம் உடலை ஒப்படைத்துள்ளனர். இதனையடுத்து ராஜேஷின் உடல் விமானம் மூலம் எடுத்து வரப்பட்டு பின்னர் மேல்மலையனூர் பகுதிக்கு ராஜேஷ் உடல் கொண்டு வரப்பட்டு உறவினர்கள் அஞ்சலி செலுத்திய பின் ராஜேஷ் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐயோ,